டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மதுரை எம்ஜிஆர் விளையாட்டுத் திடலில் நடைபெறும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் சிலம்பம் குறித்து விதிகள் தெரியாத நடுவரை நியமித்திருப்பதால் மாணவர்களும் பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவித்து போட்டியை தடுத்து நிறுத்தினர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பிடி மாஸ்டர் வச்சு மட்டும்தான் நாங்கள் சிலம்பம் ரெஃப்ரியாக வச்சுருப்போம், மற்றபடி நாங்கள் வேறு யாரையும் வச்சு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிடிக்கு பேசிக்காக எல்லாம் காமன் விளையாட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சிலம்பத்துக்குன்னு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு எதுவுமே தெரியாது, பேசிக் நாலேஜே கிடையாது. ஒருவேளை மதுரைக்காரங்கனால தான் சிலம்பம் சொல்லிக் கொடுக்கறனால தான் அவங்க சொல்லிக் கொடுக்க முடியல, பிரச்சனை வருது, ரெஃபரியா வைக்க முடியல அப்படின்ற பட்சத்துக்கு வேற அதர் ஸ்டேட்ல இருந்து கூட ஒவ்வொரு ஆளா கூட்டு ரெண்டு பிளேயரா கூட்டு அவங்கள செக் பண்ணி இவங்க சர்டிபிகேட் வச்சிருந்தாங்களா அவங்கள தான் நீங்க வேல்யூவா கொண்டு நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெஃபரியா வச்சு நீங்க சொல்லிக் கொடுத்துருக்கணும். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். தொடர்ந்து தற்போது பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில அங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு? வேற யாராவது விதிகள் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களா? முழு விவரம் என்ன? மதுரை எம்ஜிஆர் விளையாட்டுத் திடலில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இன்று முதல் 6 நாள் நடைபெறுகிறது. இதில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். இன்று முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்பம் போட்டி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவிகள் காலை 6 மணிக்கே வருகை தந்த நிலையில் சிலம்பம் குறித்து விதிகள் தெரியாத நடுவரை நியமித்துள்ளதற்கு மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து காத்திருந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது அவர்கள் கூறும்போதாவது, காலை முதல் 6 மணிக்கே வந்துவிட்டோம், ஆனால் எங்களுக்கான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி எதுவும் செய்து தரவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைத்தார்கள். அதே போல் இந்த சம்பவம் குறித்து பல்லாவரம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் காவல்துறையிடம் கூறியதாவது, சிலம்பம் குறித்து விதிகள் தெரியாத நடுவரை நியமித்துள்ளதால் சரியான முறையில் சிலம்பம் விளையாடும் மாணவ மாணவிகளை இவர்கள் தேர்ந்தெடுக்க முடியாது, இதனால் நன்றாக சிலம்பம் விளையாடும் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவார்கள் என காவல்துறையிடம் தெரிவித்து சிலம்பம் போட்டியை தடுத்து நிறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. வீராங்கனைகள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாணவர்களுக்கான சிலம்ப போட்டியை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த மாணவிகள் காலை முதல் காத்திருந்த நிலையில் முடிவு எட்டப்படாத நிலையில் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியிருக்கிறார்கள். தனிமொழி. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.